பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறவங்க எல்லாம் அங்க போய் தான் கனெக்ஷன் உருவாக்குவாங்க. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, கனெக்ஷன் உருவாக்குனதுனாலேயே இப்ப சில பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறாங்க. அப்படிதான்பா எனக்கு தோணுது. இதுதான் இன்னைக்கு எபிசோட பார்த்த பிறகு எனக்கு வந்த மிகப்பெரிய டவுட். அதுவும் குறிப்பா கரிஷ்மா மற்றும் அரவிந்த். ஏன் இவங்க செலக்ஷன் எனக்கு இவ்ளோ சர்ப்ரைசிங்கா இருக்குது? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆடிஷன்லயே எனக்கு ஒரு டவுட் வந்தது. இப்ப இந்த எபிசோட் பார்த்த பிறகு அந்த டவுட் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஏன் எம்சி அரவிந்துக்கு கிரீன் கார்டு? அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு பிக் பாஸ் காமன் மேன் எபிசோட் 7ல என்னென்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாஸ்க் கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொஸ்டினரி கொடுத்தாங்க. இது வரைக்கும் உங்களை பத்தி சொல்லாத வேறுபட்ட விஷயங்களை எழுதுங்கன்னு ஒரு பேப்பர் கொடுத்தாங்க. அதோட அவங்களுக்கு ஒரு நிக் நேமும் வச்சுக்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு கண்டஸ்டன்ஸ்லாம் பதில் எழுதியிருப்பாங்கல்ல, அந்த பதிலை வச்சுதான் ஒரு ஒரு கண்டஸ்டன்ஸையும் மற்ற கண்டஸ்டன்ஸ் கேள்வி கேட்டாங்க. அதாவது ஒருத்தர் க்ரௌடுக்கு முன்னாடி நிக்கணும். அவரை பத்தி மத்தவங்க கேள்வி கேட்கணும். அவர் அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றாரு? அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் என்ன? ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்றாங்க? ஆப்போசிட் ஒப்பீனியன் வந்தா எப்படி ரியாக்ட் பண்றாங்க? இதுதான் இந்த டாஸ்க்ல கண்டஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன பிறகு இது மாதிரியான சிச்சுவேஷன் தானே இருக்க போகுது. மொத்தத்துல ஜட்ஜஸ்க்கு இன்னைக்கு அப்சர்வ் பண்றதை தவிர பெருசா எந்த வேலையும் இருந்த மாதிரி தெரியல. ஏன்னா போட்டியே கண்டஸ்டன்ஸ்குள்ள தான் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாங்க. எனக்கு இந்த டாஸ்க்ல ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்த ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா மணிவண்ணன். அவருடைய ஆன்சர்ஸ்லாம் ரொம்ப கிளியரா இருந்தது. அதுலயும் முக்கியமா பாயிண்ட்டுக்கு பேசுறாரு, ரெஸ்பெக்டா பேசுறாரு. ஒருத்தர் கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில் சொல்றாரு. அதுக்கு மேல அன்னெசரியா கிண்டல் பண்றது இல்ல. அதிகமா ஓவர் ரியாக்டும் பண்ணல. அதே நேரத்துக்கு போரிங்காவும் இல்ல. சென்சிபிள், கிளியர், ரெஸ்பெக்ட்ஃபுல், லிட்டில் என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே இருந்துச்சு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் மணிவண்ணன் ஒரு பெர்ஃபெக்ட் கண்டஸ்டன்ட். இதுக்கு அடுத்து எனக்கு இம்ப்ரெசிவா தோணுன இன்னொரு கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ். இவர்கிட்ட ஏற்கனவே அந்த கோயம்புத்தூர் குசும்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆரம்பத்திலேயே நான் பொழக்க காத்திருக்கோம் இந்த கூட்டத்துக்கு நன்றின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சாரு. அவருடைய ஸ்பீச்சும் ரொம்ப கிளியரா இருந்தது. அவர் என்ன சொல்ல வராரு அதை டைரக்டா சொல்லிட்டாரு. அவருடைய ஆன்சர்ஸ்ல ஒரு மெச்சூரிட்டி இருந்தது. முக்கியமா கொஸ்டின் கேட்டவங்கள இன்சல்ட் பண்ணாம பதில் சொன்னாரு. இதுதான் டிபேட்ல இருக்க வேண்டிய பேசிக் குவாலிட்டி. நீங்க என்னோட ஒப்பீனியனுக்கு எதிராக பேசலாம், ஆனா அதுக்காக நான் உங்களை மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பேலன்ஸ் இந்த கண்டஸ்டன்ட் கிட்ட பார்க்க முடிஞ்சது. அதனால இவருக்கும் வந்து கிரீன் கார்டு கொடுக்கலாம், தப்பே இல்லை. அடுத்து லாயர் ஷரண்யா பாயிண்ட் டு பாயிண்ட் பேசினாங்க. லாயர்ல சும்மாவா? அவருடைய ஆன்சர்ஸ்லாம் கிளியரா இருந்தது. ஆனா அவர்கிட்ட ஒரு சீரியஸ்னஸ் இருக்கு. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் வேணும், ஃபன் ஃபேக்டர் வேணும். ஆனா ஒரு வகையில ஷரண்யா வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டண்டா தான் தெரிஞ்சாங்க. இவங்க உள்ள சண்டை தான் வந்து அடிச்சு தும்சம் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. பாயிண்ட் டு பாயிண்ட் பேசி அது மூலமா நம்மள என்டர்டெயின் பண்ணுவாங்கன்னு தோணுது. இவங்களும் சூப்பர் தான் தோணுச்சு. இதோ இப்ப பேசலாம் எம்சி அரவிந்த் அவர்களை பத்தி. இவரை பார்த்தப்போ எனக்கு முதல் ஆடிஷன்லயே தோணுச்சு, இவருக்கு ஏன் ஹோல்ட் கார்டு கொடுத்தாங்கன்னு. ஆக்சுவலி ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இவர் கூட வந்திருந்த நாக நித்யா பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஆடிஷன்ல கொஞ்சம் சென்சிபிளாவே பேசியிருப்பாங்க. அவங்க உள்ள போறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அரவிந்த் ஏதோ அவரோட பாயிண்ட்லாம் தெளிவா எடுத்து வச்ச மாதிரியே தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் அவரை ஹோல்டுல போட்டு ஷோல நீடிக்க வச்சாங்க. அப்பவே தோணுச்சு இவர் ஏன் செலக்ட் ஆனார்னு. ஆனா இன்னைக்கு எபிசோட் பார்த்த உடனே அதுக்கான ஆன்சர் ரீசன் தெளிவா தெரிஞ்சிருச்சு. அரவிந்த கொஸ்டின் பண்ணும்போது ஐஸ்வர்யா ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆனா அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம, ஏம்மா நீ கோவப்படாதம்மா, கோவப்பட்டா நீ பார்க்கவே அசிங்கமா இருக்கன்னு சொன்னாரு. இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்த்தி டிபேட்டா தெரியல. ஒருத்தர் உங்ககிட்ட கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லணுங்க. அவங்கள பாடி ஷேம் பண்ணி அவங்கள அந்த கொஸ்டின் கேட்க விடாம தடுக்க கூடாது. மத்தவங்களுடைய ஆங்கர் அப்பியரன்ஸ், அவங்க பர்சனாலிட்டிய அட்டாக் பண்ற மாதிரியான ஆன்சர் சொல்லக்கூடாது. இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா, எனக்கே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சுங்க. ஒருவேளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்படிப்பட்ட கேள்விலாம் கேட்டா தான் இருக்க முடியுமோ, அவங்க டிஆர்பிக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணுமோ என்னமோ தெரியல. இவர கிரீன் கார்ட் குடுத்து உள்ள இருக்க வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, இவர் ஆல்ரெடி கனெக்ஷன்ஸ் மேக் பண்ணி வச்சிருக்காரு. அந்த கனெக்ஷன்ஸ் என்னன்னா, கரிஷ்மா கிட்ட நல்லா ஃப்ளர்ட் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட் ஆக்கி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இத நான் சொல்லலப்பா, அங்க இருந்த மத்த போட்டியாளர்கள் தான் சொன்னாங்க. இவர் எல்லார்கிட்டயும் ரொம்ப ஃப்ளர்ட் பண்றதாவும், கரிஷ்மாவும் இவரும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறதாவும் சொன்னாங்க. அதுக்கேத்த மாரி கரிஷ்மாவும் பார்த்தீங்கன்னா, அரவிந்த் எதிர்த்து ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. ஸோ உள்ள போறதுக்கு முன்னாடியே லவ் கன்டென்ட் ஆங்கிள் உருவாயிருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசன் போதாதா இவர் உள்ள போறதுக்கு? ஸோ இவர் எப்படி பண்ணாலும், எப்படி பேசினாலும் எப்படியோ உள்ள அனுப்பிருவாங்க. ஏன்னா இவர்கிட்ட கன்டென்ட் பொட்டன்ஷியல் இருக்கு. எல்லாத்துலேருந்தும் காப்பாத்தி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புறதுக்காக பிக் பாஸ் டீம் கண்டிப்பா முழு முயற்சி எடுப்பாங்க. அடுத்து கரிஷ்மாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசிடலாம். கரிஷ்மா பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா தாங்க இருந்தது. நல்லா கான்ஃபிடென்ட்டா பேசினாங்க. வர கேள்விக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கா பதில் குடுத்தாங்க. கொஞ்சம் அங்கங்க மூக்கொடைக்கிற மாரி பேசுறாங்க. ஆனா வந்து அது ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுற மாரி இல்ல. இவங்கள பார்த்தா ரொம்ப பிரஷர் வந்தாலும், அங்க ஃப்ரீஸ் ஆகாம, மியூட் ஆகாம கன்டினியூஸா பேசுவாங்க அப்படின்னு தோணுது.
ஸோ ரியாலிட்டி ஷோ கான்டெஸ்டன்ட்டுக்கு முக்கியமான குவாலிட்டி இது. ஒரே நேரத்துல 10 பேர் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும். இந்த சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தி வந்து கரிஷ்மாக்கு இருக்கிற மாரி தான் தெரியுது. பத்தாததுக்கு அரவிந்தோட நல்ல கனெக்ஷனும் இருக்கு. ஸோ இதெல்லாம் போதாதா இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு? அதனால கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போற இன்னொரு கண்டஸ்டன்ட் கரிஷ்மாவா இருப்பாங்க அப்படின்னு தோணுது. அடுத்த கண்டஸ்டன்ட் பிரியங்கா. இவங்க விஷயத்துல எனக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இருக்குங்க. ரொம்ப கியூட்டா பண்றதா நெனச்சு ஒரு மாதிரி பண்றாங்க. ஆனா இந்த டிபேட்லயும் பார்த்தீங்கன்னா, அவங்க சில கேள்விகளுக்கெல்லாம் டைரக்ட்டா ஆன்சர் குடுக்கல. கொஸ்டின்ஸ ஸ்கிப் பண்ணி, "போதும் நிறுத்துங்க. அடுத்த கொஸ்டின்" அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பாடி லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்கள மார்க் பண்ற மாரி தான் இருந்தது. ஸோ இவங்க பண்ணதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது, இவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போவாங்களான்னு டவுட் இருந்தது. ஆனா பார்த்தீங்கன்னா, அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு செலக்ட் ஆயிட்டாங்க. ஸோ இவங்க உள்ள போனதுக்கு என்ன காரணம்னு சுத்தமா புரியல. அடுத்து கேஷவ் ஒரு இன்ட்ரஸ்டிங் கண்டஸ்டன்ட். அவருடைய பாடி லாங்குவேஜ் மற்றும் டோன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டாஸ்க்ல வந்து ரொம்ப அக்ரெசிவா இருந்துச்சு. கேள்வி கேட்கிறவங்கள கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிற மாரி தான் அவரோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது. இது ஆக்சுவலி ஷோக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டா இருந்தாலும், ஜட்ஜஸ் ஃபீல் பண்ணது என்னன்னா, கேள்வி கேட்டா இவர் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்டின்ட்டு. கேள்வி கேட்டா நக்கல் அடிச்சு உட்கார வைக்கக்கூடாது அப்டின்ற மாரி சொன்னாங்க. அப்ப இவர இந்த காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்றீங்கன்னா, அரவிந்தையும் ரிஜெக்ட் பண்ணி தானே ஆகணும். அவரோட லவ் கன்டென்ட்டுக்காக ஃபில்டர் பண்ணி உள்ள வச்சுக்கிட்டாங்க. இதுதான் வந்து என்னோட அப்சர்வேஷன். இன்னைக்கு எபிசோட்ல எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணின ஒரு மொமெண்ட் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா அவங்க அபிநயான்ற ஒரு கண்டஸ்டன்ட்டோட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, அபிநயாவ உங்களோட கம்பேர் பண்ணி சொல்லுங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக தகுதியானவங்க யாருன்னு கேட்டதுக்கு, நான் போனா நல்லாருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, அபிநயா போகட்டும். ஏன்னா வந்து இந்த டாஸ்க்ல அவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த அக்செப்டன்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு மெச்சூரிட்டி இருந்தது. இந்த ஒரு விஷயத்தினால அபிநயாவுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தினால ஐஸ்வர்யா இன்னைக்கு எபிசோட்ல பல பேருடைய மனச கவர்ந்துட்டாங்கன்னு சொல்லலாம். வீம்புக்காக இல்லாம இன்னொருத்தருடைய டேலண்ட்ட அக்னாலெட்ஜ் பண்றாங்கல்ல, அந்த குவாலிட்டி எத்தன பேர்கிட்ட இருக்குங்க? இவங்க இந்த ஷோல செலக்ட் ஆகல. ஆனா, நான் நெக்ஸ்ட் டைம் வருவேன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டு போனாங்க. அடுத்து சுகுமாரன். இவர் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி அப்படிங்கிறாங்க. எஸ்எஸ் மியூசிக்ல வேலை பார்க்குறாராம். இவரையுமே வளச்சு வளச்சு கேள்வி கேட்டாங்க. நீங்க தான் ஆல்ரெடி செலிபிரிட்டி ஆச்சே. நீங்க எதுக்கு ஷோக்கு வரணும்னு. எல்லாத்துக்கும் அவர் சொன்ன விஷயம் எத்தன பேருக்கு என்ன தெரிஞ்சுச்சு? தெரியலையே யாருக்கும் இன்னும் என்ன அப்படின்ற மாரி சொன்னாரு. என் பேரு தெரியலையேன்னாரு. அண்ட் எல்லா கேள்விகளுக்குமே வந்து டக்கு டக்குன்னு நல்லா பதில் சொன்னாரு. ஸோ பிரஷர் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ் வந்து இவருக்கு நல்லாவே இருக்கு. இவருக்கு கிரீன் கார்ட் கிடைச்சதும் பார்த்தீங்கன்னா, ஓகே தான். மத்தபடி நெறைய கண்டஸ்டன்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களோட ஸ்பீச் பார்த்தீங்கன்னா, சொல்ற அளவுக்கு பெருசா இம்ப்ரெசிவா இல்ல. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் ஒருத்தரா பத்தி பேசிட்டு இருந்தோம்னா, இந்த வீடியோ அப்படியே லாங்கா போய்க்கிட்டே இருக்கும். இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்காது. அதனால நம்ப வந்துட்டு இங்கேயே ரிவ்யூவ முடிச்சுக்கலாம். நம்மளுடைய ரியாலிட்டி செக்குக்கு போயிரலாம். ரெட் ஃபிளாக் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு சில கண்டஸ்டன்ட்ஸோட கம்யூனிகேஷன் ஸ்டைலு, பாடி லாங்குவேஜ்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லன்னு தோணுச்சு. குறிப்பா கேட்ட கேள்விக்கு பதில் குடுக்காம, பெர்சனாலிட்டி, அப்பியரன்ஸ் இதெல்லாம் வந்து மார்க் பண்ணது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. ஸோ அந்த மாதிரி பண்ண எல்லா கண்டஸ்டன்ட் பண்ண அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெட் ஃபிளாக் மொமெண்ட் தான். சர்ப்ரைஸ் மொமெண்ட் ஆப்வியஸ்லி அரவிந்துக்கு கிரீன் கார்டு குடுத்தது தான். நீங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பதில் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர ரிஜெக்ட் பண்ணி அனுப்புறீங்க. அப்போ அதே தானே அரவிந்துக்கும் சொல்லணும். அங்க ஒரு நியாயம், இங்க ஒரு நியாயமான்னு தோணுச்சு. ஸோ கண்டிப்பா வந்துட்டு அரவிந்த் செலக்ட் ஆனது ஒரு சர்ப்ரைசிங் மொமெண்ட் தான். காமெடி மொமெண்ட்னா சில கண்டஸ்டன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் ஃபேக்கா ட்ரை பண்றாங்க. அது ரொம்ப கிளியரா தெரியுது அவங்க ஃபேக்கா பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆடிஷனே பார்த்தீங்கன்னா, ஒரு மினி பிக் பாஸ் மாரி தான் இருக்கு. நான் இப்போ ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ண போறேன். இது நடக்க போகுதா இல்லையான்னு தெரியல. கரிஷ்மா அண்ட் அரவிந்த் இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு கனெக்ஷன் ஆங்கிள் இருக்கிறதுனால, அரவிந்துக்கு ஃப்ளர்ட்டிங் மற்றும் என்டர்டெயின்மென்ட் பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால, கரிஷ்மா அண்ட் அரவிந்த் கண்டிப்பா வீட்டுக்குள்ள போவாங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது. ஸோ இன்னைக்கு கிரீன் கார்ட் வாங்குன கண்டஸ்டன்ட்ஸ்ல எத்தன பேர் டிசர்விங்ன்னு உங்களுக்கு தோணுது? ஸோ 10 பேர செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சில பேர் கிரீன் கார்ட் வாங்கிட்டு உள்ள இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மத்தியில நாளைக்கு ஒரு பெரிய காம்படிஷன் இருக்க போது. பெரிய டாஸ்க் இருக்க போது. ஸோ இன்னைக்கு எபிசோட்ல ச்சே இவங்க போயிருக்கலாம்ப்பா அப்படின்னு யார பார்த்தப்போ உங்களுக்கு தோணுச்சு? இவங்கள ஏன்ப்பா ரிஜெக்ட் பண்ணாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்திருக்கும்ல. ஸோ அது யார பார்த்து தோணுச்சு? அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல உங்கள திரும்பவும் மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெமிமா. டேக் கேர்.